குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒண்ணே ஒண்ணு, யாருக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸாம்ஸ் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உறுதியா 100% இது எனக்கு ஃபெயில் ஆயிடுமோன்னு தோணுது ப்ரோ அப்படின்னு. ஏன்னா ஒரு முடிவு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கட்டமா எக்ஸாம் டேட் வர உங்களுக்கு உடனே இருக்கு. 1 மந்த்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுப்பா. ஜூன் 1 ஆர் 2nd வீக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? சிறப்பு துணை தேர்வுகள் அதுக்கு இன்னும் 1.5 மாசம் இருந்தாலும் கூட இப்பவே உங்களுக்கு வேணும்னா நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய சிலபஸே படிக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். என்ன வீடியோ ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, தமிழகத்துல பேப்பர் கரெக்ஷன் அப்படின்றது வந்து ஸ்டாப் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தொடர்ந்து இனிமேல் பேப்பர் கரெக்ஷன் டிக் பண்ண போறது கிடையாது. அடுத்த ஒரு 5 டேஸ்க்கு மினிமம் 5 டேஸ்க்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் கிடையாது. ரீசன் என்னன்னா, இன்னைக்கு வந்து எலெக்ஷன் டியூட்டி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டுல வாக்கு எண்ணிக்கை வாக்கு நாள், வாக்குப்பதிவு செய்யக்கூடிய நாள். அதனால வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒட்டுமொத்தமாக டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து டியூட்டி போட்டிருக்காங்க வேற வேற மாவட்டங்கள்ல. அதனால இன்னைக்கே வந்து பேப்பர் கரெக்ஷன் எல்லாமே அப்படியே ஸ்டாப். நேத்து ஈவினிங் 4 மணியோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு வந்து அனைத்து விதமான பள்ளிகள், கல்லூரிகள் எல்லாமே லீவு. ஏன்னா நாளைக்கு தான் நம்ம வந்து ஓட்டு போட போறோம். ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் போட வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஸோ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் எல்லாரும் ஓட்டு போட போறோம் அப்படின்றதுனால டீச்சர்ஸ்லாம் டியூட்டி போயிருக்காங்க. அதனால லீவு. மறுநாளும் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், டயர்டா இருக்கும் அப்படின்றதுனால அன்னைக்குமே வந்து லீவு. அதற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல விடுமுறை. ஓகேங்களா? டீச்சர்ஸ்க்கு. ஸோ இப்போ ஆக்சுவலி உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் மறுபடியும் எப்போ வந்து டிக் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை தான் இத்தோட வந்து உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் அப்படின்றத வந்து டிக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கிடையிலே இது முடிஞ்சிச்சு அப்படின்னா சர்ன்னு நமக்கான ரிசல்ட் வந்துருப்பா. நாளைக்கு 19, 20 வந்துருதா, நமக்கு 6ஆம் தேதி இன்னொரு 15 நாள் தான், 2 வாரம் சர்ன்னு போயிடும். ஓகேங்களா? மிகவும் வேகமாக படுமோசமாக வேகத்துல வந்து போயிடும். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் ஓகேங்களா? டேட் எல்லாம் நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப வந்து நிறைய முறை சொல்லி மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். நிறைய பேர் சொல்றாங்க, ப்ரோ ரிசல்ட்னா காலையில் தானே ப்ரோ வந்து ரிலீஸ் ஆகும், நீங்க என்ன ப்ரோ புதுசா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ரிசல்ட் அப்படின்றது கம்பல்சரி காலையில் தான். ஓகேங்களா? அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன நம்ம பார்க்கப்படுகிறது அப்படின்னா, நீங்க ஒருவேளை இப்ப எழுதிட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்ல சப்போஸ் தெரிஞ்சும் தெரியாம ஒரு 10 மார்க்கோ இல்ல ஒரு 4 மார்க் 5 மார்க்ல மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியா எக்ஸாம்ஸ் வந்து வருது, உடனடியா எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. ஸோ அதனால வந்து டோன்ட் வரி. ரிசல்ட்டுக்கான டேட் என்னைக்கு எந்தெந்த கிழமையில வருதுன்னு நம்ம ஒரு ஓரலா பார்த்துடலாமா? 6ஆம் தேதி, மே 6ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான தேர்வு முடிவுகள் என்பது வெளியாகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மே 6ஆம் தேதி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு தேர்வு முடிவுகள். அடுத்தது மே 10 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு அல்லது 9:30 மணிக்கு நம்முடைய 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான தேர்வு முடிவுகள் மே 10ஆம் தேதி கரெக்டா வெளியாகுது. இதுல மாற்றமே இல்லை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மே 14ஆம் தேதி 14 அல்லது 13 இந்த 2 தேதிகள்ல ஏதேனும் ஒரு தேதிகள்ல 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகுது காலையில. ஆனா எனக்கு தெரிஞ்சு 11க்கு மட்டும் மேபி மதியானம் ரிலீஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்படி இவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கான லீவ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது நம்முடைய கவர்மெண்ட் அஃபீஷியலா வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சுட்டாங்க நாளைக்கு. அதனால பேப்பர் கரெக்ஷன் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இடையில நிறைய இருக்கிறது ஃபெஸ்டிவல்ஸ் அது இதுன்னு அதெல்லாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்து நல்லபடியா வெளியாகும் நம்புவோம் நண்பர்களே. ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.